சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி வந்தார். பாத்தீங்களா, தேவனுக்கு நேராக கை எடுத்துறதுனே கர்த்தர் உடனே இறங்கி அடுத்த அதிகாரம் 4 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் நீங்க பார்க்க வேண்டும். அடுத்தது அவர் தவறு பண்ணினதையும் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களையும் தேவன் அவர்களோடு அவங்களோட பேசின காரியங்களையும் ஒவ்வொரு காரியங்களும் நீங்க வச்சு பார்க்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆகவே ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அவன் சொன்ன உடனேயே தேவன் இறங்கி வந்தான். நம்முடைய அறிக்கை சத்துரு நம்மை விரட்டும் பொழுது அவரை பார்த்து சொல்ல வேண்டும், நீ என்னதான் விரட்டினார்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கே பயப்படுங்க. அதனால சாத்தானே உனக்கு நான் பயப்பட மாட்டேன். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருக்கே பயப்படுவேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். தேவன் நம்முடைய கருத்துல அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ சொல்ல வேண்டும் பயத்திற்கு நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருக்கு பயப்படுவேன். சாத்தான் சொல்லுவான், இவன் எனக்கு தான் பயப்படுறான். இவனுக்கு ஜெபிக்க வந்தா ஜெபிக்கிறதுல சிந்தனை இல்ல, பயமுறுத்த யாருல சத்தம் வந்துருமோ, சத்து வந்துருமோ, சத்தம் வந்துருமோ, இதுதான் என்னுடைய சிந்தை. உள்ளத்துல நான் இருக்கிறேன். இயேசுவா பார்த்து சொல்லுவான், இயேசுவே உன்னத தேவகுமாரனே, இவள் உள்ளத்துல நான் தான் இருக்கிறேன். இவள் எப்ப ஜெபிக்க வந்தாலும் எப்ப இருட்டாயினாலும் இவளுக்கு என்ன மனதுல பயம். அது யாருக்கு வருது? சாத்தான். அது அவருடைய ஆசை. அதனால பயப்படாதீங்க. நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு தொழிந்த புத்தி வேணும், பலமுள்ள ஆவி வேணும். அதனால நம்ம எப்பொழுதும் நம்முடைய பார்வை தட்டி போகணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் நம்முடைய அறிக்கை. அதனால நம்முடைய சமூகத்திலே எழுதி